அபூபக்கர் அவர்கள் சந்தித்த அந்த சூழ்நிலையில் மிக பெரிய அடுத்த ஒரு சவால் என்ன சவால்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அரேபியாவில் அவங்களுடைய அந்த புரட்சி நடைமுறைப்படுத்திட்டாங்க. உலகின் மற்ற பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் கரெக்டாக ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மக்கா வந்துருச்சு, மதீனா வந்துருச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் வந்துருச்சு, ஹுனைன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறிய கிராமங்கள் வந்துருச்சு, நஜ்ரான் வந்துருச்சு, யமனும் வந்துருச்சு, ஆனால் தபுக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள் ஆட் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி திரண்டு வர்ற அந்த ஸ்டேஜில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணம் ஏற்படுது. இது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தான். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் அவர்கள் இதை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கடமை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ அந்த கடமை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சிலரே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விரிவாக்கம் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருவோம், நம்ம லெவல்லையும் நம்ம நிறுத்திக்குவோம், போதும் வெளியே போய் சண்டை போட்டதெல்லாம், இனிமேல் மதீனாவுக்குள்ளேயே நம்ம இருந்துக்குவோம், வெளியிலேருந்து யாராவது அடிக்க வந்தால் மட்டும் சேஃப்டி பண்ணிக்குவோம், நம்ம லெவல்லே நாம் வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விரிவாக்கம் பண்ணுறதை விடுங்க, ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தின அந்த இடங்கள்லேயே ஓட்ட விழுது. எந்த பகுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு கீழே அடக்கி வச்சிருந்தாங்களோ அந்த பகுதியிலிருந்தே கிளர்ச்சிகள் தலை தூக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிலர் கிளம்புறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் கிளம்புது. அதே மாதிரி இன்னொரு சில கூட்டம் எங்ககிட்டையும் ஒரு நபி உருவாகிட்டாரு, ரசூலுல்லாஹ் மஃபாத்தானா என்ன, எங்களுக்கு ஒரு நபி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஃபித்னாக்கள் ஒழுங்குது. இப்போது அபூபக்கர் மேலே என்ன மிகப்பெரிய ஒரு சவால் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா போய் பக்கத்து ஊர்களில் போய் நம்ம இந்த இஸ்லாத்தை விரிவாக்கம் பண்ணுறத விடுங்க, இருக்கிறதே காப்பாற்றிக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக போச்சு. அப்போ இங்கே மட்டும் இவர்கள் நம்ம கையை விட்டு நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வெளியே போனால் யாருமே நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க, முஸ்லிம்களுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. அதனால் இவர்களை முதல்ல சரி பண்ணுவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இவர் முன்னாடி நிற்குது.